குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் த சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படி ஒரு லெசன் பார்த்துட்ருக்கோம். லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எவால்யூஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் எவால்யூஷனில் ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ எவால்யூஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோர்த் ரோமன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்க. இதில் 3 காலம் இருக்குது, ஏபிசி. இந்த 3 காலத்தை நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ ஏ ஃபஸ்ட்டு பி இந்த ரெண்டையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சி மேட்ச் பண்ணலாம். ஏ செக்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ காலத்தில் மெல்ட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு அந்த சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெல்ட்டிங் அப்படின்னா த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட், அதுதான் மேட்ச் கரெக்டாக இருக்கும். அடுத்தது கண்டென்சேஷன் அப்படின்னா கேஸ் டு லிக்விட், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் கேஸ்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறக்கூடியது வந்து கண்டென்சேஷன். எவாப்ரேஷன், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் லிக்விட் டு கேஸாக மாறக்கூடியது அது எவாப்ரேஷன். ஃப்ரீசிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரீஸ் பண்ணுறது. நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம என்ன செய்வோம், வாட்டர் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வச்சோன்னா என்ன ஆகும், ஃப்ரீசரில் வச்சோம்னா நமக்கு ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறுது இல்லையா. ஸோ அது என்ன நடக்குது, லிக்விட்லேருந்து சாலிடாக சேஞ்சஸ் ஆகுது. பீரியாடிக் சேஞ்சஸ்னால் அக்யூரன்ஸ் ஆஃப் த ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் நடக்கக்கூடியது. ரெகுலராக ஒரு டைம் இன்டர்வெல்லில் நடந்தால் அது பீரியாடிக். ஸோ அக்யூர்ஸ் ஆஃப் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ். நான் பீரியாடிக்னா அக்யூர்ஸ் அட் இர்ரெகுலர் முறையான கால இடைவெளியில் நடக்காது, எப்போ வேணாலும் நடக்கும். அக்யூர்ஸ் ஆட் ரெகுலர் இர்ரெகுலர் டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது நான் பீரியாடிக் சேஞ்ச். ஸோ இப்போ ஏபி சேஞ்ச் பண்ணி அதாவது மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ சி இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம மேட்ச் பண்ணலாம். ஸோ சாலிடு டு லிக்விட்னா ஐஸ் க்யூப் டு வாட்டர், கேஸ் டு லிக்விட் அப்படின்னா ஸ்ட்ரீம் டு வாட்டர் ட்ராப்ஸ், லிக்விட்லேருந்து கேஸ் அப்படின்னா வாட்டர் டு ஸ்ட்ரீம், லிக்விட்லேருந்து சாலிடாக மாறுது இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஐஸ் க்யூப்பை நம்ம வந்து உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க. ரெகுலர் டைம் இன்டர்வலில் நடக்கக்கூடியதுன்னா என்னது, கிளாக்கு இல்லையா, அது சொல்லலாம். அது மாதிரி இர்ரெகுலர் நான் பீரியாடிக்னா என்னது, கலெக்டிங் ஃப்ளவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் 2 மார்க்கில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th ரோமன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கிளாசிஃபை தி ஃபாலோயிங் சேஞ்சஸ் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். கீழே வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத எக்ஸாம்பிள். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்கலாக கெமிக்கலாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான சில எக்ஸாம்பிள் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் சேஞ்சஸாக கெமிக்கல் சேஞ்சஸாக 2 மட்டும் தான் கேட்குறாங்க. சரி, ஸோ முதல்ல என்னென்ன கொடுத்துக்கணும் புரிஞ்சுக்குவோம். முன்னே என்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். இது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணால் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷனா இல்லை இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனா, இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஃபிசிக்கலாக கெமிக்கலாக அப்படின்னு. நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, நியூ சப்ஸ்டன்ஸு ஃபார்ம் ஆகாது, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஃபிசிக்கல் சேஞ்சாக கெமிக்கல் சேஞ்சானு நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். இன்னொன்று, இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அது புதுசாக ஒரு பொருளை உருவாக்குமா, அதையும் பேஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எ ரஃப் பீஸ் ஆஃப் வுட் இஸ் சாண்டன்ட் அண்ட் பாலிஸ்டு ரிசல்ட்டிங் இன் சேஞ்ச் இன் டெக்ஸ்சர் அப்படிங்கிறாங்க. ஒரு மரக்கட்டை, அது சொரசொரப்பான ஒரு மரக்கட்டில் மண்ணை போட்டு தேய்ச்சி வலுவழுப்பாக்குறது, இதனுடைய அப்பியரன்ஸ் தான் மாறும் இல்லையா. அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, சைஸு, ஷேப்பு, டெம்பரேச்சரு, இந்த வால்யூம், இதில் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றங்கள் வரலாம், அளவு மாறலாம், வடிவம் மாறலாம், இதெல்லாம் மாறலாம். ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொடுத்துருக்க ரஸ்டிங் ஆஃப் அயன் நெயில், இரும்பு துருப்பிடிச்சு போச்சுன்னா அது புதுசாக ரஸ்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதனால் என்னது, அது நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதனால் அது கெமிக்கல் சேஞ்ச். பெயிண்டிங் த கிரில், அதாவது என்ன சொல்கிறது, இந்த இரும்பு கதவுல இரும்பு பொருள் மேலே பெயிண்ட் பூசுகிறாங்க. ஸோ பெயிண்ட்டு அப்படின்னு அடிக்கும்போது அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான். பெண்டிங் ஏ பேப்பர் கிளிப், இந்த பேப்பர் கிளிப்பை வந்து பெண்டு பண்ணுறது, வளைக்கிறது, இது என்ன செய்யும், வளைச்சி விட்டு திரும்ப பழையபடி கொண்டு வந்துடலாம். ஸோ அது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான், வளைக்கிறோம் திரும்ப நம்ம நிமித்திடலாம். ஸோ என்னது, அதனுடைய வடிவம் மாறுது, திரும்ப பழையபடி கொண்டு வந்துட முடியுது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். பவுண்டிங் சில்வர் இன்டு தின் பிளேட், அதாவது வெள்ளி தட்டை நாம் வந்து மாற்றுறது இல்லையா, அதுவும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான்.
அடுத்து பாருங்கள், ரோலிங் த சப்பாத்தி டோ இன்டு தின் ஒயர். அதாவது சப்பாத்தி மாவு வந்து நீங்கள் அப்படியே மாவை வந்து பிசைஞ்சு உருட்டி பெருசாக வச்சுருப்பாங்க, அது ஒன்று. அந்த சப்பாத்தி மாவை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக உருண்டை பிடிப்பாங்க, அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை சன்னமாக ஒயர் மாதிரி இழுத்துக்கிட்டு வரலாம். இதில் எது செஞ்சாலுமே அதனுடைய சப்பாத்தி மாவு நீங்கள் எப்படி பிசைஞ்சிங்களோ அதனுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்தியாக நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா அது வேறு மாதிரி மாறிடும். அவங்க கேட்குறது என்னென்னா, மெலிசா சப்பாத்தி மாவை உருட்டி மெலிசா கொண்டு வர்றது. அப்போது புதுசாக எதுவும் அங்கே உருவாகலை. சப்பாத்தி நீங்கள் சின்னதாக போட்டாலும் சன்னமாக போட்டாலும் சப்பாத்தி மாவு தன்மை மாறலை. அதனால் அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான், அதனுடைய வடிவம் தான் மாறுது. அடுத்தது பாருங்கள், அக்யூரன்ஸ் ஆஃப் டே அண்ட் நைட்டுங்கிறது வந்து ஃபிசிக்கலாக தான் சேஞ்சஸ் ஆகுது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னுடைய தோற்றத்தில் தான் மாற்றம் ஏற்படுது. பகலாக இருக்குது, இரவாக மாறுது, அவ்வளோதான். எரிப்ஷன் ஆஃப் வேல்கனோ, எரிமலை வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய வேதியியல் பண்புகள் உருவாகும். ஸோ புதுசாக நிறைய பொருள் அங்கே உருவாகுது இல்லையா, அதனால் வந்து அது கெமிக்கல் சேஞ்ச். பர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக், இதுவும் அதே மாதிரி தான். எரியும் போது பார்த்தீங்கன்னா அது நிறைய சாம்பல் புகை இதெல்லாம் கொடுக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு கெமிக்கல் சேஞ்சஸ். தோசா ஃப்ரம் த பேட்டர், அதாவது மாவு வந்து தோசையாக மாற்றுவது. மாவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட தன்மை வேறு, சுட்டு தோசையாக சுட்டுட்டோம்னா அது தன்மை மாறி போயிடுச்சு. அப்போ அது கெமிக்கல் சேஞ்ச். இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னாவே கெமிக்கல் சேஞ்சஸ் தான். பிளிங்கிங் ஆஃப் ஐலிட்ஸ், அதாவது கண்ணை வந்து சிமிட்டுறது, கண் இமை சிமிட்டுவது. இதில் புதுசாக எதுவும் உருவாகலை, கண்ணை சிமிட்டுறோம் அவ்வளோதான். திரும்ப பழையபடியே கண் சிமிட்டு திரும்ப வந்துடுது. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். அக்யூரன்ஸ் ஆஃப் த தண்டர் ஸ்ட்ரோம், அப்படின்னா இடிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை உருவாக்கும். அதனால் வந்து அது கெமிக்கல் சேஞ்ச். ரொட்டேஷன் ஆஃப் எர்த், பூமி சுற்றிட்டு இருக்கு அவ்வளோதான், அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். த ஃபார்மேஷன் ஆஃப் எக்லிப்ஸ், அதாவது கிரகணங்கள் தோன்றுறது. எக்லிப்ஸில் கிரகணங்கள் தோன்றுவதும் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ இந்த மாதிரி இந்த கிளாஸிஃபை பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 5 மார்க் கொஷின். ரைட், அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒனாலஜி. இதில் 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட்டுக்கு ஆன்சர் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு பார்ட்டுக்கு அதே மாதிரி ஆன்சர் மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. பாயிலிங், பாயில் பண்ணால் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் பழையபடி கொண்டு வரலாம், அதனால் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ஸு. கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு என்ன பண்ணலாம், பர்னிங், எரிக்கிறோம், எரிச்சோம்னா ஆஷு கறி இந்த மாதிரி புகை இதெல்லாம் வருது, அதனால் வந்து அது கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் பர்னிங், எரிகிறது. வுட்டு டு சாடஸ்ட்டுக்கு டேஷு, வுட்டு டு ஆஸ், அது கெமிக்கல் சேஞ்ச். அதாவது மரம் என்னது, மரக்கட்டையிலிருந்து மரத்தூள், மரக்கட்டையிலிருந்து எரித்து சாம்பலாக உருவாகுது. சாம்பல்னாலே அது புதுசாக ஒன்று உருவாயிடுச்சு, அது கெமிக்கல் சேஞ்ச். மரக்கட்டையிலிருந்து மரத்தூள், மரக்கட்டையாக இருந்தாலும் சரி மரத்தூளாக இருந்தாலும் சரி அந்த மரத்தினுடைய தன்மை மாறாது, புதுசாக எதுவும் அங்கே ஃபார்ம் ஆகலை, அப்போ அது கெமிக்கல் சேஞ்ச் இல்லை, ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபாரஸ்ட் ஃபயர்னால் காட்டுத்தீ, அது என்ன சேஞ்சஸ்ஸு. அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, சேஞ்ச் இன் பீரியட் இன் எ ஸ்கூல், அது பீரியாடிக் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பள்ளியில் பாடவேளை அப்படிங்கிறது வந்து மாறிட்டே இருக்குது, அது வந்து ரெகுலராக மாறும். ஃபஸ்ட் பீரியடு, செகண்ட் பீரியடு, தேர்ட் பீரியடு, நாளைக்கும் அதே தான், ஃபஸ்ட் பீரியடு அதே டைம் தான், செகண்ட் பீரியட் அதே டைம் தான் இல்லையா. ஸோ அது வந்து பீரியாடிக் சேஞ்ச். ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது காட்டுத்தீ, எப்போ நடக்கும் எப்போ நடக்காது நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து இர்ரெகுலர் பீரியட் டைம் இன்டர்வல் நடக்கக்கூடியது, அப்போ அது வந்து நான் பீரியாடிக் சேஞ்ச். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th ரோமனில் வெரி ஷார்ட் ஆன்சர், 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஷின், ஸ்டேட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பீரியாடிக் சேஞ்சஸ். பீரியாடிக் சேஞ்சஸுக்கான எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, அதாவது ரெகுலர் டைம் இன்டர்வெல்லில் நடக்கக்கூடியதாக இருக்கணும். எக்ஸாம்பிள், ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூஷன் ஆஃப் த எர்த், பூமி வந்து சுற்றக்கூடியது, பூமி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுதல்னு சொல்லலாம். பீட்டிங் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா இதய துடிக்கிறது, இதெல்லாம் வந்து பீரியாடிக் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். மென்ஷன் எனி 2 எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா வெப்பம் உமிழப்படுகிறது, அதாவது ஹீட் அப்படிங்கிறது லிபரேட்டட், ஹீட் இஸ் லிபரேட்டட், வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், அதாவது நமக்கு சூடு தெரியணும். ஒரு பொருளை எரிக்கிறோம், எரிக்கும் போது பார்த்தா நமக்கு சூடு தெரியுது இல்லையா, அதுதான். அப்போ என்ன கொடுத்துருங்க, பர்னிங் ஆஃப் வுட்டு, மரத்தை எரிக்கிறது. அப்புறம் ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று கூட சொல்லலாம், அதை நம்ம சுவாசித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சொல்கிறாங்க. இன்னொன்று கூட சொல்லலாம், என்னது, மெக்னீஷியம் நாடா நம்ம பார்த்துருக்கோம், மெக்னீஷியம் நாடா எரிக்கிறது சொல்லலாம். ஸோ பர்னிங் ஆஃப் வுட்டு, பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் நாடா, இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெக்னீஷியம் ரிப்பன் இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். கோல்ட் மில்க் இஸ்
heated and it becomes hot. which type of changes it is கேட்குறாங்க. அதாவது பால் வந்து சூடாக இல்லை, பால் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாலை வந்து நம்ம வந்து வெப்பப்படுத்துகிறோம். சூடு பண்ண என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அது சூடு ஆகிடுது. அந்த பால் வந்து ஆரம்பத்தில் குளிர்ச்சியாக தான் இருக்குது இல்லையா. கோல்டுனா கோல்டு மில்க்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பாலை ஹீட் பண்ணுறேன், சூடாயிடுச்சு. இது என்ன டைப் ஆஃப் சேஞ்சுங்கிறாங்க. அப்போது நாம் கொடுக்கக்கூடிய அந்த வெப்பத்தை அந்த குளிர்ச்சியான பால் என்ன பண்ணுச்சு, அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, உறிஞ்சிக்கிச்சு. அப்போது அந்த கொடுக்குற அந்த ஹீட்டை அந்த குளிர்ச்சியான பால் அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டதுனால தான் அது சூடாச்சு. அப்போது ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஸோ ஹீட் இஸ் அப்சர்வ்டு என்ன அர்த்தம், எண்டோதெர்மிக் சேஞ்ச். அதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். வாட் டைப் சேஞ்ச் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட். செயற்கையான முறையில் பழங்கள் பழுக்க வைக்கிறதுனாலே அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான் இல்லையா, அதான் சொல்லுவோம். வாட் டைப் ஆஃப் சேஞ்ச் இஸ் கலரிங் ஆஃப் எ பேப்பர். ஒரு பேப்பருக்கு வந்து நம்ம கலர் பண்ணுறோன்னு என்ன அர்த்தம், கலர் பண்ணுறனாலே அது வந்து சேஞ்ச் ஆகிடுது, வேறு மாதிரி சேஞ்சஸ் ஆகுது இல்லையா. அப்போ வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் தான் அது. க்ரோயிங் ஆஃப் நெயில்ஸ் இஸ் பீரியாடிக் சேஞ்ச். க்ரோயிங் ஆஃப் நெயில்ஸ் இஸ் எ பீரியாடிக் சேஞ்ச். ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. என்னது அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதய துடிப்பு அப்படின்னு கொடுத்தாங்க. இதய துடிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால ஒழுங்கு மாற்றம் பீரியாடை கேட்டதாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்கன்னா நகம் வளர்றது. நகம் வளர்றதுங்கிறது என்னது, ரெகுலராக அந்த டைமுக்கு அது பாட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. அப்போ அது வந்து ரெகுலர் டைமில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அது வந்து பிகாஸ் நெயில்ஸ் க்ரோ அட் ரெகுலர் டைம் இன்டர்வெல். ஒவ்வொரு நாளும் அதனுடைய அளவு என்னவோ அது நம்ம வந்து வெட்ட என்ன ஆகிட்டே இருக்கோம், வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ரெகுலராக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்கிறாங்க. ஸோ இஃப் யூ கட் த நெயில்ஸ் இட் வில் க்ரோ அகைன். திரும்ப அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது என்னது, பீரியாடிக் சேஞ்சஸ். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதய துடிப்புன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து நகம் வளருதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் எனர்ஜி சேஞ்சஸ் இஸ் அசோசியேட்டட் வென் ஐஸ் மெல்ட். பனிக்கட்டி வந்து உருகும்போது அது என்னென்ன என்ன சொல்ல எனர்ஜி சேஞ்சஸ் நடக்குதுன்னு கேட்குறாங்க. த ஃபஸ்ட் பாயிண்ட், when ice melts it absorbs the heat energy from the surrounding. பனிக்கட்டி வந்து ஐஸ் மெல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது ஹீட்டை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் என்ன செய்யுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்குது, உறிஞ்சிக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அது உறிஞ்சிக்கிட்டால் தான் என்ன ஆகுது, மெல்ட் ஆகி லிக்விட் ஃபார்முக்கு மாறுது. ஸோ முதல்ல அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த ஐஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட். அதாவது சாலிடாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ் மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். அப்பியரன்ஸில் மாற்றம் ஏற்படுகிறது, அதனால் இது ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ 7th கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8th ரோமன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ்.